ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. இரண்டாவதாக, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்றைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிறுவனங்கள் ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். காரணங்கள் நாடு அறிந்ததுதான். நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கப்படும் தமிழ்நாட்டில் இப்போ அதை ஒட்டி நீங்க எப்படி பயணப்பட போறீங்க? அதான் அவர் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எத்தனையோ தேர்தல்கள் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதே போல 2026 தேர்தலும் வரும். அதில் சரியான கூட்டணி, மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமைத்து அதை பொறுத்து என்னுடைய முடிவு. 2023 நிர்வாகிகள் முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா? எல்லா கருத்து வேறுபாடுகளும் ஒருமித்த கருத்தை தான் கேட்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவகிட கூட்டணி உண்டா? பேச்சுவார்த்தை நடந்தா சார்? கூட்டணி முக்கியமாக திமுக வீழ்த்தணுன்றது உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? திமுக அரசை வீழ்த்தணுன்றது உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல. யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் ஆரம்ப காலத்துல இந்த பாஜகவோடு பயணிச்சுட்டு இருந்தீங்க. பிஜேபி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருச்சா? பிஜேபி திடீர்னு பிஜேபிக்கா இதெல்லாம் பண்ணீங்க. பிஜேபி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருச்சா? என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாடே அறியும். முதலமைச்சரோட வந்து முதலமைச்சரோட சந்திச்சீங்க. என்ன பேசுறீங்க? ஏற்கனவே திட்டமிட்டதா? நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது நீண்ட காலமா பயணிச்சு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் ஐயா, பாஜகவோட சூழ்ச்சியால உங்களுக்கு மிகப்பெரிய பின்னணி நினைக்கிறீங்களா?